மகா இறக்கமும் அன்பும் நிறைந்த நல்ல பிதாவே, மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த பரிசுத்த சன்னதிக்கு நேராக என்னை ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே, என் மாம்சத்தை கர்த்தர் நீர் மறைப்பீராக. பரிசுத்த ஆவியானவர் நீர் வெளிப்படுவீராக. ஆண்டவரே, நம்முடைய வார்த்தைகளை நாங்கள் எல்லோரும் கேட்க உதவி செய்வீராக. எங்கள் செவிகளை கர்த்தர் நீர் திறப்பீராக. ஆண்டவரே, அடியேனை கர்த்தர் மறைத்து நீர் வெளிப்படுவீராக. அப்பா, உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தை கொண்டு கர்த்தர் நீர் பேசுவீராக. உம்முடைய வசனத்தை கொண்டு கர்த்தர் நீர் பேசுவீராக. அர்த்தங்களை வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு மூலமாக எடுக்கும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். கர்த்தர் நல்லவர். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காலை வேளையில்? கர்த்தர் தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நான் நல்ல ஆவியானவர் என்னோடு கூடவும் நம்மோடு கூடவும் கர்த்தர் நான் பண்ணுகிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு காலையில் கூட நான் நேற்று தினத்தில் நான் ஆராதனையை முடித்துட்டு நான் வீட்டுக்கு போனோன்னும் படுத்துட்டேன். எப்படியோ நம்ம காலையிலே இருந்து அவங்கக்கிட்ட சொன்ன போல் இன்னைக்கு காலையில் ஒரு சபையில் ஆராதிக்க கூப்பிட்டு இருந்தாங்க. சீக்கிரமாக போகும்போது அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடலாம், இன்றைக்கி செய்தி நீங்கள் கொடுத்துருன்னு சொல்லிவிட்டா நான் என்ன பண்ண நைட்டு படுத்த ஒரு 4 மணிக்கு இருக்கும். திடீர்னு ஆவியான எழுப்பி செய்தி ரெடி பண்ணு சொல்லுறதுனால நான் 4 மணிக்கு நான் எழுந்துட்டேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் ரெடி பண்ணிட்டுருக்கிறப்ப தான் ஸ்டீவனுக்கெலாம் நான் ஃபோன் பண்ணி இன்னும் அதை முடிக்கலை. வார்த்தை பெருசாக தான் இருக்கிறது, ஆனாலும் கர்த்தர் நான் பண்ணுவா, நம்மோடு கூட அவர் பேசுவா. அல்லேலூயா, அவர் நல்லவர். தொடர்ந்து நம்ம நேற்று தியானித்த வார்த்தையில் நம்ம தொடர்ந்து நம்ம தியானிப்போம். கர்த்தர் நல்லவர். எடுத்துக்கொள்வோம், வேதத்தை எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை நம்ம வாசிப்போமா? கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக. ஆமீன். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நம்ம தொடர்ந்து இந்த நானோ என்ற ஒரு மனிதனை குறித்து நம்ம என்ன பண்ணுகிறோம்? தியானித்து கொண்டிருக்கிறோம். மொத்தம் வெத்தின் செய்தி கேட்டிருக்கிறேன்னா சொல்ல முடியுமா? நானும் வாக்குத்தத்த ஆராதனையோடு சேர்த்து நான் வந்தது இங்கே யோசிச்சுருக்கலாம். நான் வரப்பெல்லாம் நான் தான் என்ன பண்ணுறேன், செய்தி கொடுத்துருக்கேன். செவ்வாய்க்கிழமை மாத்திரம் என்ன பண்ணல, வரலாம். எத்தனை முறை வந்திருக்காச்சு நீங்கள் கணக்கு பண்ணியிருந்தா கூட அத்தனை பாயிண்ட் என்ன பண்ணிக்கலாம், சொல்லியிருக்கலாம். பரவாயில்ல ஐயா, கடந்த நாட்கள் வரையும் 5 பாயிண்ட் நீங்கள் பேசி இருக்கிறாங்க அப்படி சொல்லியிருந்தாலும் மனசு எனக்கு ஆறுதலாக இருந்திருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் புரட்டி பார்த்துட்டு ஏதாவது 1-2 ஆச்சுன்னா என்ன பண்ணலாம், சொல்லலாம். இது நான் எதிர்பார்க்கலை. நான் ஏதோ மாதத்தில் ஒரு 2 செய்தி, ஒரு செய்தி நான் கொடுத்துருந்தேன். ஆனால் இப்போது வர ஆராதனையில் ஃபுல்லாக வெள்ளிக்கிழமை ஆராதனை தவிர்த்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார், நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். குடும்ப ஜபம் விருப்பமானால் அம்மா அவங்க பேசுவாங்க, இல்லைன்னா என்ன பண்ண நான் ஏதாவது ஒரு நேரத்தில் பேசினேன். கர்த்தர் நல்லவர். ஆனால் இந்த 2 மாதங்களும் அவர் என்னோடு கூட அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார், வார்த்தைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நானும் வேற ஒரு சப்ஜெக்ட் நான் போகணும் தான் நான் பண்ணுறேன், எதிர்பார்க்குறேன். நேற்று தினத்தை கூட நான் காத்திருப்பு கொடுத்து தான் எடுக்கணும்னு நினைத்தேன். ஆனாலும் வசனத்தில் இதெல்லாம் நான் பண்ணுகிறேன், அடங்கி இருக்கிறதுனால அதை தேட தான் என்ன பண்ண ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருக்கிற வார்த்தையை கொடுத்து கொண்டே இருக்கிறார். அவன் நம்மோடு கூட அவன் என்ன பண்ணுகிறார், பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக சபையில் நம்ம ஆயத்தமாக இருக்கும்படிக்காக, வருகையில் கர்த்தரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படிக்காக கர்த்தர் என்ன பண்ணுகிறார், அவருடைய வார்த்தை கொண்டு நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டு நம்ம கீழ்ப்படியும் போது, அந்த வார்த்தைகளுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் கிரியை செய்வார். யாருக்கோ பேசுகிறாங்க சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ளோமானால் அந்த வார்த்தை நமக்கு என்ன பண்ணாது, கிரியை செய்யாது. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இந்த நானோ என்ற வார்த்தை குறித்து நம்ம 5 காரியத்தை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். முதலாவதாக மீகா குறித்து நம்ம பார்த்தோம். 2வதாக எஸ்ராவை குறித்து பார்த்தோம். 3வதாக தாவீதை குறித்து பார்த்தோம். 4வதாக ஊசா இல்லை
தானியேலை குறித்து என்ன பண்ணோம் பார்த்தோம். தானியோலோ வென்றால் என்ன பண்ணான் தேசத்துக்காக. கடந்த வாரம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். தானியோலோ வென்றால். நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். அது தொடர்ச்சியாக இன்னைக்கும் என்ன பண்ண பார்க்கிறோம். நேற்று தினத்தில் முதலாவது வசனம் கலாத்தியர் 6வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசியும் பார்க்கலாம். மறுபடியும், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்து அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட் இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. அவன் நல்லவர். அப்போஸ்தலனாகிய பவுல் முன் வந்து சொல்லுகிறான், நானும் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறேன்னா சிலுவையை குறித்து நான் என்ன பண்ணுகிறேன் மேன்மை பாராட்டுகிறேன். மேன்மை பாராட்டுவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு அநேக காரியங்கள் இருக்கிறது. அநேக காரியங்களை குறித்து அவன் என்ன பண்ணுகலாம் மேன்மை பாராட்டிருக்கலாம். அவன் என்ன பண்ணி சொல்லி கொண்டு இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் எதை குறித்து மேன்மை பாராட்டுகிறான்னா சிலுவையை குறித்து அவன் என்ன பண்ணுகிறான் மேன்மை பாராட்டு. நேற்று தினத்தில் நம்ம பார்த்தோம். இந்த சிலுவையினால தான் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் சரி நமக்கும் சரி ஆண்டவன் என்ன பண்ணா மீட்பு கொடுத்திருக்கிறார். அந்த சிலுவை இயேசுவானவன் என்ன பண்ணா சுமந்தார். அது நம்ம சுமக்க வேண்டிய சிலுவை இயேசுவானவன் என்ன பண்ணார், அவர் நமக்காக சுமந்ததுனால அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படியாக சொல்றார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையை குறித்தல்லாமல் வேறு எதை குறித்து என்ன பண்ணேன் மேன்மை நான் மேன்மை பாராட்டுவேன்னா இயேசுவை குறித்து நான் என்ன பண்ணுவேன் மேன்மை பாராட்டுவேன். சிலுவையை குறித்து நான் என்ன பண்ணுவேன் மேன்மை பாராட்டுவேன். அது தண்டனை, நான் சுமக்க வேண்டிய தண்டனை. அதே போல நான் சுமக்கிறதுக்கு பதிலாக இயேசுவானவனா பண்ணார், அந்த தண்டனை அவனா பண்ணார் சுமந்தார். ரெண்டு தினமும் என்ன பண்ண வேண்டும் பார்க்க வேண்டும். சிலுவையை என்ன பண்ண வேண்டும் பார்க்க வேண்டும். அது சுமந்த இயேசுவை என்ன பண்ண வேண்டும் பார்க்க வேண்டும். இந்த பிரச்சனை என்ன பண்ண வேண்டும் பார்க்க வேண்டும். அது நான் அனுபவிக்க வேண்டியது, அது நானே சுமக்க வேண்டியது. அது எனக்காக நான் பண்ணார் இயேசு சுமந்தார், எனக்காக இயேசு சுமந்தார். நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவை குறித்தல்லாமல் வேறு எதை குறித்து மேன்மை பாராட்டி இருப்பேனாக என்று சொல்லி என்ன பண்ணோம் நேற்று தினத்தில் பார்த்தோம். அதே போல பிலிப்பு வாசிக்கான பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில், ஏனெனில் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையே இராமல் ஆவினாலே தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமோ விருத்த சேதனம் உள்ளவர்கள் என்று பார்த்தோம். மாம்சத்தின் மேலும் என்ன பண்ணக்கூடாது நம்பிக்கை வைக்கக்கூடாது, உலகத்தின் மேலும் என்ன பண்ணக்கூடாது நம்பிக்கை வைக்கக்கூடாது. நாமோ தேவனுக்கு பயந்து ஆண்டவரை என்ன பண்ண வேண்டும் ஆராதனை செய்ய வேண்டும். ஏன்னா தேவன் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார், தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார், தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். எல்லா ஆபத்திலிருந்தும் எல்லா வியாதியிலிருந்தும் எல்லா நோய்களிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுகிறார் மறைத்து நம்மளை என்ன பண்ணுகிறார் பாதுகாக்கிறதுனால அந்த தேவனை நம்ம என்ன பண்ண வேண்டும் பயத்தோடு ஆராதிக்க வேண்டும். அப்படி ஆராதிக்கும் போது அவர் நம்மளை என்ன பண்ணுகிறார் ரட்சிக்கிறார். கர்த்தரை நம்ம ஆராதிக்கும் போது அவர் நம்மளை என்ன பண்ணுகிறார் ரட்சிக்கிறார். அதே அடுத்த வசனம் நம்ம வாசிச்சோம். கலாத்தியர் 5வது அதிகாரத்தில் 24, 25 வாசிச்சோம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று இந்த வசனத்தை வாசித்தோம் என்ன பண்ணோம் ஜெபிச்சோம். நம்ம உலக ஆசைகள் கிறிஸ்துவகிட்ட நெருங்கக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும், தேவனுக்கு தெரியும், பிசாசுக்கு தெரியும். ஆண்டவர்கிட்ட நெருங்குறதற்கு சபையில் ஆண்டவர்கிட்ட நெருங்குறதற்கு கட்டைக்கிட்ட நெருங்குறதற்கு தடையாக இருக்கிற காரியங்கள், தடையாக இருக்கிற ஆசைகள் இச்சைகள் இதெல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ணோம் சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணோம் வார்த்தைகளை கேட்டு அதுக்கப்புறமாக உங்களுடைய விண்ணப்பத்தோடு நீங்கள் என்ன பண்ணீங்க ஜெபித்தீங்க. இன்றைக்கு அந்த பந்திக்கு நேராக ஆயத்தமாய் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நல்லவர், அவன் நம்மோடு கூட அவன் என்ன பண்ணுவா பேசுவார். இன்றைக்கு நம்ம வாசிப்போம் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 3வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் ம் 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 ம்
ஆமென். கர்த்தர் நல்லவர். மறுபடியும் வாசிங்க. ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று நான் பண்ணினேன் எண்ணினேன். அப்போஸ்தலனாகிய பவுல் அவனுக்கு லாபமா இருந்தவைகளை குறித்து அவன் மேன்மை பாராட்டி இருக்கலாம், அவன் பெருமையா இருந்திருக்கலாம், அவன் ஐஸ்வர்யவானா என்ன பண்ணியிருக்கலாம், இருந்திருக்கலாம். அதெல்லாம் வேணாம் என்று சொல்லி எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணியதனால அவனுக்கு ஆண்டவன் என்ன பண்ணான், ஜீவ கிரீடத்தை கத்தர் கொடுத்தான். அப்போஸ்தலனாகிய பவுலை ஜீவ கிரீடத்தை என்ன பண்ணான், பெற்றுக்கொண்டான். அதே போல நம்மளும் இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஆகிலும் எனக்கு லாபமா இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினே. கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நம்ம விட்டு நம்மளால வர முடியுமா? கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நம்மளால விட்டுட்டு வர முடியுமா? இந்த நாட்களில் இல்லை, முடியாது, கடினம். யோசித்து தான் இருப்போம். ஊழியக்காரங்கள் ஒரு சில காரியத்தில் என்ன பண்ணுவாங்க, யோசிச்சுட்டு வருவாங்க. ஆண்டவருக்கு பயந்து அவரோடு கூட உறவாடி இருக்கிறவங்க அவருக்காக எல்லாத்தையும் வேணான்னு சொல்லி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, வருவாங்க. இந்த உலக ஆசைகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணிடுவாங்க, விட்டுட்டு ஆண்டவருக்கு பின் செல்லுவாங்க. வேதத்தில் நம்ம பார்க்கிறோம், அநேக பேர் இயேசுவானவர் பேதுரு அழைத்த போது அவன் என்ன பண்ணினான், அநேக படகுகளை மீன் பிடிக்கிறவனாய் வலைகளை வீசி கொண்டிருந்தான். இயேசுவானவர் பேதுரு அழைத்த போது அவை எல்லாவற்றையும் என்ன பண்ணான், விட்டுட்டு என்ன பண்ணான், வந்தான். ஆனால் அதே இடத்துல நம்ம இருப்போமானால் அந்த வலைகளை வேற ஒரு இடத்துல விட்டுட்டு காசுக்கு விட்டுட்டு அந்த காசு வச்சு நம்ம என்ன பண்ணுவோம், பிரயாணத்தில் என்ன பண்ணுவோம், போவோம். ஆனால் அது எதுவுமே எனக்கு வேணாம், அது என்னுடையது தான், எனக்கு அது வேணாம். அது வித்துட்டா கூட என்கிட்ட காசு இருக்கும், அதுவும் எனக்கு வேணாம். அவருக்காக விட்டுட்டு நம்ம வருவோமானால், அவரை பின்பற்றுவோமானால் அவருக்கு பிரியமாய் இருப்போம், அவர் பிரியமாய் இருப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக நான் என்ன பண்ணுகிறேன், நான் ஜெபிக்கிறேன். சத்துருவாயிருக்கிற பிசாசானவன் கோதுமை மணியில் புடைமிகிறது போல உன்னை புதைமித்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் உன்னை நான் பண்ண மாட்டேன், கைவிட மாட்டேன். உனக்காக நான் என்ன பண்ணுகிறேன், ஜெபிக்கிறேன். நம்ம ஆண்டவருக்காக விட்டுட்டு வருவோமானால் நமக்காய் கத்தனா பண்ணுகிறார். ஜெபிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பரிந்து பேசுகிற தேவன் அவர் நமக்காக நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரிகிறது? அவருக்காக நம்ம விட்டுட்டு வருவோமானால் எதுவும் இல்லாத நேரத்தில் அவன் நமக்கு எல்லாமாக இருந்து அவன் என்ன பண்ணுகிறார், உதவி செய்வார். எதுவுமே இல்லை, இது வேணும்னு நினைக்கிற நேரத்தில் இதை கொடுக்கிறதற்காக கத்தனா பண்ணுகிறார், முன் வருகிறார். அது தண்ணீராக இருந்தாலும் ஆகாரமாக இருந்தாலும் தேவைகள் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு நிமித்தமாக கத்தனா பண்ணுவார், சந்திப்பார். கடந்த நாட்களில் போன மாசமா இந்த மாதம் துவக்கத்தில் ஒரு திருச்சபையில் கீபோர்டு ப்ளே பண்ண கூப்பிட்டாங்க. போயிட்டு ஒரு சின்ன தொகை கொடுத்தாங்க. சொன்னது வேறு, பாஸ்டர்ஸ் மீட்டிங் சொன்னாங்க. ஆனால் அங்கே நடந்தது வேறு, கட்சி மீட்டிங் மாதிரி என்ன பண்ணினது நடந்தது. அங்கே ஏன் இருந்தோன்னு எனக்கு ஆயிடுச்சு. வார்த்தை சரியில்லை. கட்சி மீட்டிங் பேசுறதுக்கெலாம் அலையிலுவே என்ன பண்ணாங்க, சொன்னாங்க. அது கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற ஒரு இதுக்காக, இந்த கட்சியில் நீங்கள் சேர்ந்தா தான் கர்த்தர் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார் அப்படி என்ன பண்ணுறாங்க, பேச ஆரம்பிக்கிறாங்க. விசுவாசித்தாலே ஆண்டவர்கிட்ட நெருங்கினாலே அவர் பேச எல்லாருக்கும் தெரியும். பெரிய பாஸ்டர் நான் இருக்கிறாங்க, பேச சொன்னால் தெரியும். நான் பேச சொல்ல விரும்பலை. இதில் சேர்ந்தா தான் கர்த்தர் உன் தரிசனம் கொடுப்பா. எல்லாம் உன் ஜபத்துக்கே கர்த்தர் என்ன பண்ண மாட்டார், பதில் கொடுப்பா. அங்கே நான் ஏன் இருந்தோன்னு என்ன பண்ண ஆகிட்டேன். அவன் கொடுத்த சின்ன தொகையோடு கூட என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு வந்துட்டேன். அதுக்கப்புறமாக இப்போ ஒரு இடத்துல பெட்ரோல் போட்டேன். வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அந்த 500 ரூபாவும் என்ன பண்ணல என்கிட்ட இல்லை. நான் என்ன பண்ணேன், ஒரு 2 இஎம்ஐ 3 இஎம்ஐ என்ன பண்ணணும் கட்டணம் யோசிச்சு கொண்டு இருக்கிறேன். அடுத்த நாள் இன்னொரு ப்ரேயரு. அந்த ப்ரேயர் மீட்டிங்கில் போயிட்டு பிரின்ஸ் அண்ணன் கூட என்ன பண்ணுறேன், ஒர்ஷிப் கூட போகிறேன். முடித்து வரப்போ அந்த சர்ச்சில் இந்த பிரதர் சொல்கிறாங்க, எப்படி நான் இருக்கிற ஓகேவா எல்லாமே? இல்லை, நான் கத்தர் நடத்துகிறாரு, போகிறேன், வாசிக்கிறேன், வரேன், ஆள் தான் தச்சின்னு தேவை ஆண்டவன் என்ன பண்ணுறேன், சந்திக்கிறேன். வீட்டில் கொடுக்குறானா இல்லைன்னு சொல்லி அவன் என்ன பண்ணார், ஜிபே நம்பர் வாங்கி நான் அது வேணான்னு நினைத்தேன். ஆனால் கத்தர் அதை காட்டிலும் அதிகமாக ரெட்டிங்காக ஆண்டவன் என்ன பண்ணா கொடுத்தா. நம்ம அவருக்காக நம்ம இருக்கும்போது நம்முடைய தேவைகளை அவர் என்ன பண்ணுகிறார், சந்திக்கிறார்.
பேதுருவும் இயேசுவுக்காக தன்னுடைய வேலை வச்சு அதில் வருகிற வருமானத்தை வேணான்னு சொல்லி ஒதுக்கி வந்ததுனால கர்த்தர் பேதுருவையும் ஆண்டவர் என்ன பண்ணா ஆசீர்வதித்தார். நான் தொடர்ந்து வார்த்தைக்கு நேரம் நான் கடந்து போகிறேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். அது மாத்திரமல்லாமல் என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டுகிறேன். 9 வாசிங்க. கிறிஸ்துவுக்குள் ஆமென். குப்பையுமாக நான் பண்ணுகிறேன் எண்ணுகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ற எல்லாமே நான் நஷ்டமாக குப்பையாக நான் என்ன பண்ணுகிறேன் எண்ணுகிறேன். ஏன்னா கர்த்தர் அவர் உண்மை உள்ளவர், அவர் நீதி உள்ளவர். அவர் செய்யாத ஒரு குற்றத்துக்காக அவர் முன் வந்து என்ன பண்ணுகிறார், எனக்காக அவர் என்ன பண்ணுகிறார், மரித்தார். நான் அவருக்காக ஏதாவது செய்யணும்னா நான் லாபமாய் இருக்கிறவைகளை, என்னுடைய ஆசையாய் இருக்கிறவைகளை எல்லாவற்றையும் நான் விட்டு அவருக்கு நான் என்ன பண்ணுவேன், பின் செல்லுவேன். 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19-20வது வசனத்தில் இந்த கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். எலியா எலிசாவை என்ன பண்ணுகிறான், அழைத்த போது எலிசா எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எலியாவுக்கு என்ன பண்ணான், பின் சென்றான். வாசிங்க. அப்படியோ 19 வாசிங்க. 1 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 19வது வசனம். அப்படியே அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு போய் எலிசாவை கண்டான். போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்தவைகளை நினைத்துக்கொள் என்றான். ஆமீன், ஸ்தோத்திரிக்கிறோம். எலியா எலிசாவை பார்த்து சொல்லுகிறான், போய் என்ன பண்ணுவா, திரும்பி வா. அதே போல நான் உனக்கு செய்ததை நீ என்ன பண்ணு, நினைத்துக்கொள். நான் உன்னை அபிஷேகித்ததை நீ என்ன பண்ணு, நினைத்துக்கொள். ஆண்டவர் உன்னை அழைத்ததை நீ என்ன பண்ணு, நினைத்துக்கொள். நீ போகிறாய், ஆனாலும் என்ன பண்ண வேண்டும், திரும்பி வர வேண்டும். அவர் சொல்ல, நீ போய் திரும்பி வா, போ என்று சொல்லி அவர் என்ன பண்ணல, வார்த்தையோடு கூட முடிக்கல. போயிட்டு என்ன பண்ணு, திரும்பி வா. நான் செய்தது உனக்கு என்ன பண்ணு, நீ நினைத்துக்கொள். அல்லேலூயா. அவன் நல்லவர். எப்படி எலிசாவும் தேவனுக்காக அவனுடைய வேலை, ஆடு மாடுகள் எல்லாவற்றையும், குடும்பத்தை எல்லாவற்றையும் விட்டுட்டு வந்தானோ, அதே போல நம்ம ஆண்டவருக்காக உலக காரியங்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ண வேண்டும், விட்டுட்டு நமக்காக மரித்த, நமக்காக ஜீவன் கொடுத்த அந்த தேவனுக்கு நம்ம என்ன பண்ண வேண்டும், பின் செல்ல வேண்டும். தேவனுக்கு பின் செல்ல வேண்டும். கடைசி ஒரு 2-3 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அதுக்கப்புறமா ஐயா அவர் வரனாவிட்டே நான் கொடுத்துறேன். எரேமியா 9வது அதிகாரம் 23 வாசிங்க பார்க்கலாம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம்,
பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் என்று தன்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளில் மேல் பிரியமாயிருக்கு நீ மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொன்னா அவருடைய கிருபையை குறித்தும் அவருடைய வல்லமையை குறித்தும் அவருடைய நீதியை குறித்தும் அவருடைய நியாயத்தை குறித்தும் என்ன பண்ண வேண்டும்? மேன்மை பாராட்ட. நம்முடைய சுயமாய் நம்ம என்ன பண்ணக்கூடாது? மேன்மை பாராட்டக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுலோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சிலுவையை குறித்து அவன் என்ன பண்ணினான்? மேன்மை பாராட்டினான். அவனுடைய சொந்த ஞானத்தை குறித்து அவன் என்ன பண்ணல? மேன்மை பாராட்டல. கமாலியலுடைய பாதத்தில் அமர்ந்து தேறினவனா இருந்தான், அதை அவன் என்ன பண்ணல? மேன்மை பாராட்டல. அவனோ சிலுவையை குறித்து அவன் என்ன பண்ணுகிறான்? மேன்மை பாராட்ட. சிலுவையில் இயேசுவானவர் மரித்தார் என்பதை குறித்து அவன் என்ன பண்ணினான்? மேன்மை பாராட்ட. சிலுவையில் அவன் நமக்காக சிந்தின ரத்தத்தை இயேசுவானவர் நமக்காக சிந்தினார் என்று சொன்னுகிற நற்செய்தியோடு கூட சுவிசேஷத்தோடு கூட பிரசங்கித்ததை குறித்து அவன் என்ன பண்ணினான்? மேன்மை பாராட்டு. வசனம் சொல்ல 24 மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையும் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகளில் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 25 வாசிங்க. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது விருத்த சேதனம் இல்லாதவர்களோடு கூட விருத்த சேதனம் உள்ள யாவரையும், எகிப்தையும் யூதாவையும் ஏதோமையும் அம்மோன் புத்திரரையும் மோவாப்பையும் கடைசி எல்லைகள் உள்ள வனாந்திர குடிகளான யாவரையும் தண்டிப்பேன். புறஜாதியார் அனைவரும் விருத்த சேதனம் இல்லாதவர்கள், ஆனாலும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் இருதயத்திலே விருத்த சேதனம் இல்லாதவர்கள் என்று நான் பண்ணுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். இருதயத்தில் இஸ்ரவேல் ஜனத்தார் புறஜாதி அவங்க விருத்த சேதனம் இல்லாதவர்கள் தான், அவங்க ரட்சிக்கப்படாதவர்கள் தான். ஆனா இஸ்ரவேல் ஜனத்தார் ரட்சிக்கப்பட்டவர்கள். இருதயம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா? அவர் சொல்லுகிறார், இருதயம் என்ன பண்ணல? பேருக்கு தான் ரட்சிக்கப்பட்டவங்க. இருதயம் ரட்சிக்கப்பட்டுச்சா? சரீரம் ரட்சிக்கப்பட்டுச்சா? என்ன ரட்சிக்கப்பட்டுச்சா? இல்ல. ரட்சிக்கப்படாது இருதயத்தில் நீங்க வாசம் செய்யுங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் எப்படி வருவா? அவர் வரதுக்கு தான் தடையா என்ன பண்ணுற? இருதயம் அடைக்கப்பட்டு இருக்கிறது. ரட்சிக்கப்படாத இடத்துல கர்த்தர் எப்படி இருப்பா? சங்கீதத்தில் 1வது அதிகாரம் 1வது வசனம் வாசிப்போம். துன்மார்க்கர் வழியில் நடவாமலும் பாக்கியவா துன்மார்க்கமா இருக்கிற இடத்துல உட்கார கூடாது சொல்றாரு. ஆனா இருதயம் எப்படி இருக்கிறது? துன்மார்க்கமா இருக்கிறது. இருதயம் எப்படி இருக்கிறது? கேடா இருக்கிறது. இருதயத்தில் கசப்பு, வைராக்கியம் இதெல்லாம் என்ன பண்ணுங்க? இருதயத்தில் இருக்குமானா எப்படி இருதயம் ரட்சிக்கப்படும்? எப்படி இருதயம் ரட்சிக்கப்படும்? பேருக்கு நம்ம சொல்லிடலாம், ரட்சிக்கப்பட்டவன் கிறிஸ்துவ பேர் நம்ம என்ன பண்ணிடலாம்? முன்னாடி வச்சுக்கலாம். ஆனால் இருதயம் ரட்சிக்கப்பட்டுச்சா? இருதயம் ரட்சிக்கப்படுமானால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். ஆவியை ரட்சிக்கப்பட்டு இருக்கிறது. அவ நல்லவ, அவ நல்லவ. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரமும் அதுக்கப்புறமா 2 வசனத்தை வாசிச்சு ஐயா கிட்டே நான் கொடுத்துட்றேன். ஐயா தொடர்ந்து நடத்துவாங்க. 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 29 வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும்
கிரேக்கருக்கு பைத்தியமாய் இருக்கிறார். ஆகியிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமாய் இருக்கிறார். அந்தபடி தேவனுடைய பைத்தியம் எனப்படுவது மனுஷனுடைய ஞானத்திலும் அதிக ஞானமாய் இருக்கிறது. தேவனுடைய பலவீனம் எனப்படுவது மனுஷனுடைய பலத்திலும் அதிக பலமாய் இருக்கிறது. வாசிங்க. எப்படி எனில் சகோதரரே, நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள். மாமிசத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை, வல்லவர்கள் அநேகர் இல்லை, பிரபுக்கள் அநேகர் இல்லை. ஞானிகளை வெட்கப்படுத்தும் தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை கத்தனா பண்ணார், தெரிந்து கொண்டார். பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனர்களை கத்தனா பண்ணார், தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவைகளையும் அன்பான அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். எதை ஆண்டவன் என்ன பண்ணுகிறார்? தெரிந்து கொண்டார். உள்ளவைகளை அவமாக்கும்படிக்காக உலகத்தில் இழிவான அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை கத்தனா பண்ணுகிறார், தெரிந்தெடுத்தார். அற்பமாய் பார்க்கிறவர்களை தான் கத்தனா பண்ணுகிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். நான் ஞானி, நான் பெரியவன் என்று சொல்லுவோமானா கத்தர் அவனை என்ன பண்ணல? தெரிந்தெடுக்கல. அவனை என்ன பண்ணல? அவன் இருதயம் ரட்சிக்கப்படலை. முழுமையாக ரட்சிப்புக்குள்ள வந்து இருக்கிறாரன்னா இல்லை. அற்பமா இந்த உலகம் எவனை அற்பமாய் பார்க்கிறதோ கத்தர் அவனை என்ன பண்ணுகிறார்? பார்க்கிறார். அவனை தான் கத்தர் என்ன பண்ணுகிறார்? முதலாவதாக ரட்சிக்கிறார். அவனை தான் முதலாவதாக ஆண்டவர் கிட்ட என்ன பண்ணுகிறார்? சேர்க்கிறார். நம்மளே ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்படிதான் என்ன பண்ணார்? ஒரு சில நாட்களில் உலகத்தில் நம்ம அற்பமாய் பார்க்கப்பட்டோம். ஆனால் இப்போ கிறிஸ்து என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் என்னை ரட்சித்து கொண்டு இருக்கிறார். நான் அவருக்காக எல்லாவற்றையும் நான் விட்டுட்டு நான் வருவேனானால் அவருடைய ரட்சிப்பை நான் பூரணமாய் நான் பண்ணுவேன், பெற்றுக்கொள்ளுவேன். அற்பமாக தான் இருக்கிற அவர் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறாரு. ஆனால் இந்த அற்பமாக இருந்த என்னை தெரிந்தெடுக்கும் போது, அவர் என்னை அழைக்கும் போது நான் அவருக்கு பின் செல்வேனானால், அவருடைய ரட்சிப்புக்கு என்னை ஒப்பு கொடுப்பேனானால் அவர் என்னை பூரணமாய் நான் பண்ணுவார், ரட்சிப்பா. அற்பமாக இருந்தேன், இல்லை அவர் என்னை அழைக்கிறாரு, வேணான்னு என்று சொல்லி நான் உதறுவேனா நம்ம இன்னும் ரட்சிக்கப்படலை. இன்னும் அந்த முழுமையான அந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணல? பெறலை. வாசிங்க பார்க்கலாம் 29. மாமிசமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டுவதற்கு அப்படி செய்தார். அந்தபடி நீங்களும் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் இருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் எழுதி இருக்கிறபடி கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்ட தக்கதாக அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். அல்லேலூயா. அவரை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம். தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானவர். அவர் நம்ம மீட்டிருக்கிறார். சிலுவையில் அவர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? மீட்டிருக்கிற. சொந்த ரத்தத்தை கொடுத்து, சரீரத்தை கொடுத்து அவர் என்ன பண்ணா? இந்த உலகத்திலிருந்து, இந்த உலக பாவத்திலிருந்து, இந்த சிறை இருப்பிலிருந்து, இந்த உலக ஆசையிலிருந்து, உலக இச்சையிலிருந்து கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? மீட்டெடுத்திருக்கிறார். ரட்சிப்பை அவர் கொடுத்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஒப்பு கொடுத்து அவருக்கு பின் செல்வோமானால் நம்மை பூரணப்படுத்துவார். நம்ம இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? ரட்சிப்பா. இல்லை, பேருக்கு மாத்திரம்தான் ரட்சிக்கப்பட்டவர்களை நம்ம என்ன பண்ணுவோம்? இருப்போம். கடைசி ஒரு வசனத்தை கலத்திய 1:4 வாசிங்க பார்க்கலாம். கலாத்தியர் 1வது அதிகாரம். அவன் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக
தம்மை தாமே அவன் என்ன பண்ணா? ஒப்பு கொடுத்தா. தம்மை தாமே இயேசுவானவன் என்ன பண்ணா? ஒப்பு கொடுத்த. வசனம் சொல்லுகிறது, அவன் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனாகிய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே அவன் என்ன பண்ணா? ஒப்பு கொடுத்தா. இப்ப இருக்கிற இந்த காலத்தில் இருக்கிற இந்த பாவங்களுக்காய் கூட இனி வருகிற நாட்களிலே நம்ம ஜீவனோடு கூட இருப்போமானால், அந்த ஜீவனோடு கூட இருக்கிற அந்த நாட்களில் ஏதாவது ஒரு காரியத்தில் நம்ம தவறு இல்லை பாவத்தில் நம்ம விழுவோமானால், அந்த பாவங்களுக்காய் கூட பிதாவானவர் இயேசுவானவர் என்ன பண்ணுகிறார்? ஒப்பு கொடுத்திருக்கிறார். நம்ம செய்த பாவத்துக்காக என்ன பண்ணுகிறார்? அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் சிலுவையை என்ன பண்ணார்? சுமந்தார். அந்த சிலுவையை நம்ம என்ன பண்ண வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். அந்த சிலுவை நம்ம என்ன பண்ண வேண்டும்? மேன்மை பாராட்ட வேண்டும். கடைசி அந்த வசனத்தை வாசிச்சு நம்ம முடிச்சிடுவோம். ஐயா கிட்ட கொடுப்போம். கொலோசியர் 6:14. கொலோசியர்மா 6:14மா? சாரி, கலாத்தியர் 6:14 வாசிச்சோமே தொடர்ந்து. நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் சிலுவையும் குறித்து அவன் என்ன பண்ணினான்? மேன்மை பாராட்டினான். எதுக்காக அவன் மேன்மை பாராட்டினான்? நேற்று நான் சொன்ன, இன்னைக்கு நான் கேட்கிறேன். சொன்ன ஆரம்பத்தில் நம்ம செய்த பாவத்தை இயேசுவானவர் சுமந்தா. நம்ம சுமக்க வேண்டிய சிலுவை இயேசுவானவனா பண்ணா சுமந்தா. நான் தண்டிக்க வேண்டிய தண்டனை அவ சுமந்தா. நம்ம மேன்மை பாராட்டுகிறோம். எதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டும்னா, இந்த மனுஷனுக்கு இந்த நன்மை செய்தா. இது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம ஏதாவது ஒரு நன்மை செய்தா அந்த மனுஷன் நம்ம என்ன பண்ணுகிறோம்? மேன்மை பாராட்டுகிறோம். ஐயா எனக்கு ஏதாவது ஒரு காரியம் எனக்கு நன்மை செய்தாரா, நான் ஐயாவை என்ன பண்ணுவேன்? நான் மேன்மை பாராட்டுவேன். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், நானும் சிலுவையை குறித்து எனக்கு மீட்பை அவன் என்ன பண்ணியிருக்கிறார்? கொடுத்திருக்கிறா. என் பாவத்தை அவன் என்ன பண்ணியிருக்கிறார்? மன்னித்திருக்கிறார். இந்த உலகத்துக்கு நான் கெஸ்டாக வந்தேன். என்னைக்கு என்னுடைய மரணம் என்னை விட்டு போகுமோ என்ன பண்ணல தெரியல. இன்னைக்கு காலையில் வண்டியில் வர விஷயம்னு சொன்னான். ட்ரெயினில் போயிருக்கும் ஒரு வாலிபன், என்ன போல இருக்கிற ஒரு வாலிபன் எக்ஸ்பிரஸ்லேருந்து கீழே விழுந்த சரீரம் செதறி பிக்கப்பட்டு இருக்கிறது. காக்கா வந்து எப்படி கொத்தி தின்னும் அது போல சரீரம் வண்டியில் வரப்போ எனக்கு நடுங்கிடுச்சு, பயம் ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்ம ஜீவனோடு கூட வச்சிருக்கிறாரு. ஒரு குறைவில்லாமல் கர்த்தர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நான் அந்த வாலிப மகன் ஏதாவது பாவம் செய்திருப்பானா, பாவத்தோடு கூட மடித்திருப்பானா, பரலோக ராஜ்யத்தை அவன் பிரவேசிக்க மாட்டான். ஆனால் இன்னைக்கு ஆண்டு நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அவர் சமூகத்தில் அர்ப்பணிக்கும்படிக்காக, ஒப்பு கொடுக்கும்படிக்காக. நேற்றைய தினத்தில் நான் பாவம் செய்திருப்பேனா, இன்றைக்கி இந்த நேரத்தில் நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன். அவருடைய ஆலயத்தில் பலிப்பிடத்துக்கு முன்பதாக என்னை நான் தாழ்த்தும் போது என்னுடைய பாவத்தை அவன் என்ன பண்ணுகிறா? மன்னிக்கிறா. இது நமக்கு கிடைத்த கிருபை. நமக்கு கிடைத்த கிருபை. நம்ம மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னா இயேசுவை குறித்து, சிலுவை குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். ஏன்னா என்னுடைய பாவத்தை அவர் மன்னித்தா, என்னை அவர் வாழ வைத்தா, எனக்கு அவர் சுகத்தை கொடுத்தா. அந்த மரணத்தினால் அவருடைய தழும்புகளால் என்னை அவனா பண்ணினா, குணமாக்கினா. என்னுடைய வியாதி என்னிடத்திலிருந்து கத்தனா பண்ணினா நீக்கின. வசனம் இப்படியாக சொல்லுகிற அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன பண்ணோம்? குணமானோம். சிலுவையில் இயேசுவான அடிக்கப்பட்ட அந்த அடிகளால் அவர் தழும்புகளால் நம்மளுடைய ஒவ்வொரு காயத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? குணமாக்குகிறார். ஒவ்வொரு வியாதிகளிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? சுகத்தை கொடுக்கிறார். இதே அந்த சிலுவை நம்ம சுமந்திருப்போமானால் மரித்திருப்போம். அவர் மரித்ததுனால தான் இன்றைக்கு சுகத்தையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் எல்லாவற்றையும் என்ன பண்ணுகிறோம்? பெற்றிருக்கிறோம். நம்ம மேன்மை பாராட்டுவோம் என்று சொன்னா சிலுவை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம்.
தொடர்ந்து நான் ஐயாவுடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன்.